இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் பேங்கிங். இந்த பிரான்ச் பேங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளை வங்கியியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் அனைத்து மக்களுக்கும் இந்த வங்கியினுடைய பயன்பாடு கிடைக்கக்கூடிய அந்த நோக்கத்தோடு பண்ணது தான் இந்த பிரான்ச் பேங்கிங். இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், அதாவது நன்மைகள் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். சரி, அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். அதாவது பிரான்ச் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பல கிளைகளை கொண்டு செயல்படக்கூடிய காரணத்தினால இதனுடைய ஆப்ரேஷன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ரொம்ப பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல கிளைகள் கொண்டு வெவ்வேறு இடங்களில் செயல்படக்கூடிய காரணத்தினால ஒரு பேங்க்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் அப்படின்னா நம்ம இன்னொரு இடத்துல இருந்து இந்த ஃபண்டை இங்கே ஈஸியாக டைவர்ட் பண்ணி அதனுடைய ரிஸ்க்கை இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிஸ்க்கை வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நம்ம வந்து இருக்கிறதுனால ஒன்றில் நமக்கு லாஸ் ஆனாலும் இன்னொன்று மூலமாக அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அது இங்கே பிரான்ச் பேங்கிங்கில் இருக்குங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி இன் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு பேங்க் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன தெரியும், நம்ம வாங்கக்கூடிய அந்த டெபாசிட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை, அதாவது இந்த வருடம்லாம் 4% ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம வச்சு செயல்படணும். ஆனால் இங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு சில இடங்களில் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணாமலேயே அங்கே வரக்கூடிய இந்த டெபாசிட்டை வந்து பிஸ்னஸ்க்கு, அதாவது லெண்டிங்க்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரான்ச் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் வந்து எக்கனாமி இன் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எல்லா கிளைகளுக்கும் மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சில கிளைகளுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு அந்த எக்ஸெப்ஷன் கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை இங்கே கிடைக்குதுங்க. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் இன் டெபாசிட் அண்ட் அசெட்ஸ். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கிளைகளுமே என்ன பண்ணோம் அப்படின்னா டெபாசிட் வாங்குவோம், அதனுடைய அசெட் வச்சுருக்கோம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு, அதாவது டிமாண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நீங்கள் தெரியும் நம்ம நம்ம வங்கியில் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சுருப்போம். நம்ம வங்கியிலேருந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு வங்கியில் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதற்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நம்ம பேங்க் வித்தின் அ பேங்க், இப்போ ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பிரான்ச்சில் ஐசிஐசிஐ பேங்க் பண்ணோம்னா நமக்கு கிடையாது. ஸோ சின்ஸ் இந்த பிரான்ச் பேங்கிங்கில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வெவ்வேறு இடத்துல இருந்ததுனால நாம் பணம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெமிட்டன்ஸ் சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ ஒரே வங்கி பல கிளைகளை பல இடங்களில் வைக்கிறதுனால அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையுமே யூனிஃபார்மாக இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் யூஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர் யூஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து நமக்கு டெபாசிட் அதிகமாக இருக்குது, அது எங்கே பயன்படுது, அதாவது தேவை இருக்கும், அந்த கமர்ஷியல் சென்டர்ஸில் தேவை இருக்கும், இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கு தேவை இருக்கும், அந்த ஏரியாவுக்கு இங்கே இருந்து அந்த கேபிட்டலை வந்து அங்கே நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராப்பர் யூஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 8 வந்து என்ன அப்படின்னா பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் டு த கஸ்டமர். அதாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் அந்த கஸ்டமர்ஸோடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் அவங்க செஞ்சு கொடுக்க முடியுது. இப்போ இந்த பிரான்ச் பேங்கிங் வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏடிஎம் மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து க்யூவில் நிற்க வேண்டியதில்லை, பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்காக மிஷின் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து பிரான்ச் பேங்கிங் வந்து ஒவ்வொரு இடங்களையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய காரணத்தினால கஸ்டமருக்கான தேவையான நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுக்க முடியுது. பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன் பேக்வர்ட் ஏரியாஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேங்க் வந்து அவங்களுடைய கிளைகள் வந்து நிறையா இருக்கணும், எல்லா மக்கள் மத்தியிலையும் அவங்க வந்து அதை டாமினேட் பண்ணணும், அவங்களுடைய பேங்க் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டி சைடில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்லேருந்து நல்லா ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்க ரூரல் ஏரியாஸ்க்கும் இந்த பேக்வர்ட் ஏரியாஸ்க்கும் இந்த பேங்கிங் ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரான்ச் பேங்கிங் மூலமாக இது ஒரு முக்கியமான பயன்பாடாக நம்ம சொல்லலாம். கடைசியாக வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கண்ட்ரோல். இந்த பிரான்ச் வந்து நிறைய கிளைகள் இருந்தால் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ரீஜனல் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய அட்வைஸாக இருந்தாலும் சரி, ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்தாலும் சரி, உடனே அதை வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 10 பாயிண்ட்டு வந்து அட்வான்டேஜ்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு சில பாயிண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸில் முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா எதை நம்ம எஃபெக்டிவ் கண்ட்ரோல்னு சொன்னோமோ அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ப்ராப்ளம் ஆஃப் மேனேஜ்மெண்ட்.
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போக போக நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் வருங்க. ஸோ அது இந்த பிரான்ச் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த மேனேஜர்ஸ் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தே சப்போஸ் டு கெட் அன் அப்ரூவல் ஃப்ரம் த ரீஜனல் ஆஃபீஸ் ஆர் ஃப்ரம் த ஹெட் ஆஃபீஸ். அவங்களுடைய அந்த ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்தோ ஹெட் ஆஃபீஸ்லேருந்தோ அனுமதி பெறாமல் அவங்க எதுவும் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆகையினால என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இனிஷியேட்டிவ் எடுத்து செய்ய மாட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி மோனோபோலிஸ்டிக் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட வங்கிகள்லாம் வந்து பார்க்கணும் அவங்க நம்ம நாட்டினுடைய அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு சில வங்கிகள் நிறைய கிளைகளை ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலிஸ்டிக் கண்டிஷனை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பேங்க் அப்படின்னா ஒரு 10 பேங்க் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, இந்த மாதிரி HDFC இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஹேவிங் மெனி பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சுருக்காங்க. அதனால் இது மோனோபோலிஸ்டிக் டெண்டன்சியை உருவாக்குதுங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாதிரி ரீஜனல் இம்பேலன்சஸ் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் இவங்க மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மூவ் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த டெபாசிட் வளமானது இன்னொரு இடத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. எதுக்காக அப்படின்னா அங்கே தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமர்ஷியல் ஏரியாஸ்க்கோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கோ கொண்டு போகும்போது வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடம் வளர்ந்து கொண்டே இருக்கும், வளராத இடங்கள் அப்படி தேங்கி கொண்டே இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக் ரீஜனல் இம்பேலன்ஸ் கொண்டு வரதில்லை. ரெண்டாவது இன்எஃபிஷியன்ட் பிரான்ச்சஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் இது +1 சொல்லலாம், -1 சொல்லலாம். இன்எஃபிஷியன்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னா ஒரு கிளை வந்து சில நேரங்கள் வந்து சரியாக ஒர்க் பண்ணாது. அது மேபி ரொம்ப பெரிய காரணமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து கடன் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காது, ஆனால் டெபாசிட் பண்ணுறதுக்கு இருக்கும், அவங்க வேறு எங்கேயாவது வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பேங்க்னுடைய இன்எஃபிஷியன்சி இருந்து அதனால் லாபம் ஈட்ட முடியலன்னா கூட இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க்குக்கு, அதாவது மற்ற கிளைகளுக்கு இந்த பணத்தை அங்கே அனுப்பி அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. இந்த இன்எஃபிஷியன்ட் பிரான்ச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்களுடைய பெயர் நிலைநாட்டக்கூடிய வகையில் வந்து இந்த பிரான்ச் வந்து கட்டாயம் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக். அது பிறகு வேறு என்ன இதில் வந்து இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரான்ச் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாரினில் பிரான்ச் ஆரம்பிக்கும் போது சில சிக்கல்கள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த அர்பன் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூரல் ஏரியாஸ்க்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே குறைந்த வட்டியில் கடன் கொடுத்து அந்த வட்டியை எங்கே சரி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவில் வாங்குறாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி இங்கேருந்து இங்கே வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில ட்ராபேக். ஸோ இன்றைக்கி உள்ள இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் பேங்கினுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இது சம்மந்தமாக இது நல்லா புரிஞ்சிக்க பற்றியதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஈவன் பேங்க்குக்கு பிறகு வேலைக்கு போன பிறகு இந்த JAB CABன்னு சொல்லி ப்ரொமோஷனல் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். நன்றி.